கார்த்திக் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டேய் ஞாபகம் இருக்குடா, எத்தனை தடவை தான்டா சொல்லுவ? நல்லாவே ஞாபகம் இருக்குடா. இப்போ எனக்கு ஏன்டா இங்க இருக்கோன்றிருக்கு, உன்னை தனியான பிறகு தாண்டா ரொம்ப பயமா இருக்கு. உன் சுட்டித்தனத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல. போய் ஒழுங்கா ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணு, ஓகே? டேய் ஏதோ நீ தான் எனக்கு எப்பயும் வந்து எக்ஸாம் எழுதி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஓவரா பண்ற. நானே தானே படிச்சு எக்ஸாம் எழுதுவேன். பாத்துக்கிறேன். அப்புறம் அம்மா ஹெல்த் ரொம்ப முக்கியம்டா. அம்மா பத்திரமா பார்த்துக்கோ, ஓகே? சரி ஓகே. சரி விடுடா, இங்கேயும் வந்து அட்வைஸ் தானா? சும்மாவே அட்வைஸ் பண்ணுவேன். பெசி ஒவ்வொரு ஆயிட்ட சொல்லவா வேணும்? டேய் வாய மூடுறா. நீங்கெல்லாம் ஏற்றி விட்டு தான் இவன் இந்த நிலமையில இருக்கான். சும்மாவே இருக்க மாட்டியா? ஆமாண்டா, இல்லைன்னா உன் தம்பிக்கு அவன் வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது. சரி பிளைட்டுக்கு டைம் ஆச்சு, நீ போய் டிக்கெட் செக்கிங் போ. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். சரிடா. டேய் அர்ஜுன் சொன்னது நானும் சொல்றேன்னு நினைச்சுக்காத. டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த்ரா. எனக்கும் கூட தான்டா. அர்ஜுன் உன் கூட வராம இருக்க ஒரு மாதிரி இருக்கு. உன் வாழ்த்தனத்தெல்லாம் சுருட்டி வச்சுட்டு ஒழுங்கா எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ண. அதுதான் இப்போதைக்கு முக்கியம், தெரியும்ல? ஹே ஓகேடா. ரெண்டு பேரும் பார்த்து போயிடுவீங்களா? தனியாக அனுப்பவே பயமா இருக்கு. எப்படி நான் நீங்கள் ட்ராவல் பண்ண ஹார்ஸ் எப்படி ஓட போதோ தெரியல. ரெண்டு பேரும் பார்த்து போயிடுவீங்கல்ல? டோன்ட் வரிமா, வி வில் டேக் கேர் ஆஃப் அஸ். டேய் கார்த்திக், அப்படியே பின்னாடி திரும்பி பாரு. என்னடா என்ன பாரு? ஏண்டா? விடுடா, என்ஜாய் பண்ணிட்டு போறான். சென்னை டு லண்டன் எப்படியும் 11 hours டிராவலிங் இருக்கும். அது வரையும் போர் அடிக்கும்ல பிள்ளைக்கு. போயிட்டு போறான், விடு. டேய் உனக்கு உள்ள போறேன் பாரு. அவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறானே, ஏண்டா? எப்பா நீ இங்கிட்டு வா. டேய் எப்படிடா, ரொம்ப நேரமா உன்னையே இந்த பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஹே நம்ம அவனை பார்க்குறோன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு போலடி. வா எவ்வளோ அழகா இருக்கான்ல. டேய் உன்னை பற்றி தான் ஏதோ பேசுதுங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற கன்ஃபார்ம்டா, உன்னை பற்றி தான். டேய் கார்த்திக், அடி வாங்க போறீங்க ரெண்டு பேரும். அமைதியாக இருக்க முடியும் அவங்க ரெண்டு பேர்னாலையும். டேய் எங்கடா? ஒரு நிமிஷம் இருடா. டேய் சும்மா இருந்தவனே கிளப்பி விட்டியாடா. இப்போ அர்ஜுன் வர போறான், என்ன பதில் சொல்ல போறேன்னு பாக்குறேன். ஐயோ பூச்சு. ஹாய் ஆண்டி. ஹாய். யாரு சரியா தெரியலையே. நோ ஆண்டி, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லை. ஆனால் நீங்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நானும் தான் லண்டன் கிளம்பிட்டு இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்களை பார்த்துக்கிறேன் ஆண்டி. ஜேர்னி அப்போ. ஹே யார் இந்த பையன்? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா என்ன? ஹே அனு, அம்மா கிட்ட ஆமான்னு சொல்லல நம்ம ஃப்ரெண்டுன்னு. அப்போ தான் பேசி விடுவா. இல்லைன்னா இப்படியே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போயிடுவா. ஹே என்ன சொல்கிற? நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம்மா, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். லண்டனில் 2-3 தடவை பார்த்து பேசியிருக்கோம்மா. என்ன என்ன சொல்கிறா? ஆமாம்மா ஆமாம். ஆனால் நாங்கள் எங்கே மீட் பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியாது, அதாம்மா. ஹலோ ஆண்டி. வணக்கம்ப்பா. நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது இல்லையா, அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நோ ப்ராப்ளம் ஆண்டி, இது எல்லாருக்கும் வர்றது தான். திடீர்னு ஒரு பையன் வந்து பேசுகிறானே அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதான். பயப்படாதீங்க ஆண்டி. நீங்கள் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அதான் ஒரு ஹெல்ப்பாக இருக்குமேனு. உங்களுக்கு ஓகே இல்லைன்னா பரவாயில்ல ஆண்டி, நோ ப்ராப்ளம். நான் இங்கே தான், அகிலா ரவிதாசன் கோ இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பையன். இது அகிலா உங்கள் பையனா? ஆமாம் ஆண்டி. ஏன் எங்கள் மம்மி உங்களுக்கு தெரியுமா? ஓஎஸ், மம்மியை தெரியாமல் இருப்பாங்களா? நானும் அவங்களும் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவ்வளோவா பேசிக்க மாட்டோம். பட் ஆனால் 2-3 தடவை பேசியிருக்கேன் கிளப்பில் மீட் பண்ணும் போதெல்லாம். கேள்விப்பட்டிருக்கேன். பரவாயில்லையே, இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க. இங்கேருந்து லண்டன்? நான் அங்கே ஸ்டடீஸில் இருக்கேன் ஆண்டி. இன்னும் எக்ஸாம்ஸ் பெண்டிங் இருக்குது, அதான் ஃபினிஷ் பண்ணலான்னு கிளம்பிட்டேன். இப்போ பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்திருந்தேன், அதான் இப்போ கிளம்பிட்டேன் ஆண்டி. ஓ அப்படியா, ஓகே சாரி நேம். ஓகே சாரி ஆண்டி. என்னோட நேம் கார்த்திக். என்ன ஆண்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளோ பயப்படுறீங்க? சே அதெல்லாம் இல்லைப்பா. அங்கே தான் அவங்க 1.5 years படிச்சுட்டு இருக்காங்க. நானும் போக வேண்டியது, எங்கள் ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் 2 days இருக்குது. அதனால் என்னால் போக முடியல. அதான் இவங்க கண்டிப்பாக போயே ஆகணும்.
அதுக்காக தான்ப்பா. அங்கே ஏர்போர்ட்டில் எங்கள் அண்ணா இருக்காங்க, வந்து கூட்டிப்பாங்க. ஆனால் எப்படி தனியாக அனுப்புறதுன்னு பயந்துட்டு இருந்தேன்ப்பா. ஓகே ஆண்டி. தேங்க் காட். பயந்துட்டே இருந்தேன்ப்பா. பரவாயில்லப்பா. நீங்கள் வந்ததில் எனக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியாக இருக்குது. தேங்க் காட். மாம், உங்கள் மொபைல் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே ஆண்டி, கேரி ஆன். பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி. மெதுவாக பேச, அவனுக்கு கேட்டுற போகுது. அப்புறம் கைஸ், என்ன இவ்வளோ ஓப்பனாக சைட் அடிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஓகே, ஐ அம் கார்த்திக். ஐ அம் அனு. ஹாய், ஐ அம் ரெனி. பெண்கள் நெஞ்சுக்குள் பட்டு பேர்கள் மத்தியில் அழுக்கு சட்டை போட்டாலும் பெண்ணின் பின்னால் சுற்றாமல் கல்வி இல்லா கண்ணியரும் கன்னி பெண்கள். என்னடா அதுக்குள்ளேயுமா? பின்ன கார்த்திக்டா. அப்படி நம்மளையும் கொஞ்சம் சி அலையாத. நான் சொல்லிதான்டா உனக்கே. இதெல்லாம் உனக்கு தேவையா? உனக்கு தான் உன்னை பத்தி தெரியும்ல. அப்போ இப்போ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன். இரு அந்த பொண்ணுங்கிட்ட போய் உனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குன்னு சொல்றேன். எது? எனக்கு மேரேஜ் குழந்தை இருக்குன்னு சொல்லுவியா? ஏண்டா? இப்போ என்ன, அவங்ககிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அதானே? நீ போய் நீங்கள் அழகா இருக்கன்னு நினைக்கல, இதெல்லாம் நடந்துருமோன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளுக்கு பாதி தூரம் பறந்துருவாளுங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் சொல்லிதாண்டா அவளுகளே உனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீ அவளை கண்டுக்காம தானே இருந்த. நான் தானே உன்கிட்டயே சொன்னேன். இப்படிலாம் பண்ணுறதுலாம் உனக்கே ஓவரா இல்லை? அவங்கள யாரு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? யா, இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஷாம், அப்புறம் அவன் ஐ அம் விக்கி. அவசரத்துக்கு பிறந்தவனே, ஏன்டா? ஓகே. ஹாய் விக்கி. ஹாய் ஷாம். ஹாய். நில்றா. ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு என்னடா பிரச்சனை? நீ தான் டிராவல் பண்ண போட 11 hours அவளுக்கு கூட தானே இருப்ப. கொஞ்ச நேரம் பேச விடேன்டா. அட பாவி, லூசாடா நீ. அவளுக்கு தாண்டா நம்ம பின்னாடி வரணும், நம்ம அவளுக்கு பின்னாடி போகக்கூடாது. நீ இப்போ ஓடி போய் பேசுனேன்னு வச்சுக்கவே, அவள் லக்கேஜை உன்னை தூக்க விட்டுருவாளுக, பார்த்துக்கோ. எது லக்கேஜ? என்ன ஏன்டா இப்படி பொறாம இல்லை சாகுற? எங்க என்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட பேச மாட்டாங்களோன்னு இப்படிலாம் பண்ற அதானே? சீ, போறாமையா? அதுவும் எனக்கு, நீ அவள்கிட்ட பேசுறதுல. தூ, நல்லா இருக்கட்டும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். கேரி ஆன் யுவர் ஒர்க். நான் இப்போ பிளேட்டுக்கு போங்கல்ல, நீ அவளுக்கு மடியில் படுத்து குலுங்கி சிரிக்கணும். அந்த அளவுக்கு பண்ண பார்க்கலாம். கார்த்திக் அடி எதுவும் வாங்க போறான்டா. கண்டுக்காத, விடு பார்த்துக்கலாம். அதானே, இப்போ பாரு. பெஸ்ட் ஆஃப் லக். ஹாய், ஐ அம் விக்கி. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? ஹலோ விக்கி, மிஸ்டர் விக்கி. ஏங்க, என் பேர் விக்கியே இல்லைங்க. என்னை மறந்துருங்க இங்கே பார்த்தோன்றதையே. என்னடா அதுக்குள்ளேயுமா கரெக்ட் பண்ணிட்ட? இவ்வளோ சீக்கிரமா ரிட்டர்ன் பண்ணிட்ட? ஏன்டா, ஏன் பேச மாட்ட? அப்புறம் கார்த்திக் சொல்லு, கேக்குது. இந்த விஷயத்த எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சக்தி கிட்ட கொண்டு போய் காமிக்க வேண்டியதான். எது? இங்க நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சக்தி கிட்ட காமிக்க போறியா? ஏன்டா? ஏன்? அதான் உனக்கும் சக்திக்கும் ஒன்றும் இல்லையே, அப்புறம் என்ன? நான் அப்படி உங்ககிட்ட சொன்னேனா? அப்போ இருக்கா? அதெல்லாம் இல்லை. என்னடா கார்த்திக்? காமிச்சா காமிச்சுக்கோ, எனக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, அப்போ ஓகே. ஆல்ரெடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அவளுக்கு சென்ட் பண்ணுறது மட்டும்தான். சென்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சு. எது? சென்ட் பண்ண போறியா? அவன் நம்பர் உன்கிட்ட இருக்கா என்ன? நம்பர் வாங்குறதுனா பெரிய விஷயமா? அவள் என் காலேஜ், அதுவும் இல்லாமல் நான் இங்கே தானே இருக்கேன், எப்படினாலும் வாங்கிடுவேன். நான் நம்பர் வாங்குறதுக்கே படாத பாடுபட்டேன்.
உனக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைச்சிருமா என்ன? ஓ, ஃபோன் நம்பர்லாம் வாங்கியாச்சா? எப்படி டெய்லி ஃபோன்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அப்படியே ஃபோன் பண்ணிட்டாலும் அப்படியே எடுத்து அப்படியே பேசிடுவா. நீ வேற ஏன்டா? விடுடா, கொஞ்ச நாள் டைம் கொடு, அவளே வருவா. பார்க்கலாம். டே, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ ஹிட்லர், என்ன இவன் உம்மன் இருக்கான்? விக்கி, விக்கி சொல்டா. இவ்வளவு நேரமாடா ஃபோன் பேசுவேன்? விட்டா கல்யாணம் பண்ணியே கூட்டிட்டு போயிருப்பேன். டேய், பூச்சு மாட்டி விட்டான். எது கல்யாணம் பண்ணி கூட்டி போயிருப்பானா? யார? என்னடா? சரி சரி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். வாய மூடு, நீ தான் காரணம்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். எனக்குனே வருவீங்களாடா? அப்புறம் கார்த்திக், நேரத்துக்கு சாப்பிடணும், அதிகமாக ஊர் சுத்தாத, ஓகே? நான் இருந்தாவே அதை சொல்லிட்டு வெளியில் போயிடுவேன். நைட் பார்ட்டி சுத்தமாக கேன்சல் பண்ணிடுறா. இன்னும் 15 days தான் இருக்குது எக்ஸாமுக்கு. நிறைய அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காத. நான் எங்கே இருந்தாலும் எனக்கு உன் நினப்பு தான் அதிகமாக இருக்கும். சரியாடா? சரிடா அண்ணா, பார்த்துக்கிறேன். ஆமாம், எனக்கு உன் திருட்டுத்தனம் எல்லாம் தெரியும். இந்த தலகாணிலாம் ஒளிச்சு வச்சு மேலே பெட்ஷீட் போத்திட்டு வீட்டில் இருக்க மாதிரி காமிக்கிறது, வீடியோ கால் பண்ணும்போது அம்மா இருக்கும் போது பண்ணுவியே அந்த மாதிரி பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸை வீட்டில் கூப்பிட்டு வந்து கும்மால் அடிக்கிறது. அதில் அப்புறம் முக்கியமான ஒன்று, ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கூடவே கூடாது, சரியா? ஐயோ மானத்தை வாங்குறானே. டேய் அர்ஜுன், ஏண்டா? யாரா அந்த பொண்ணுங்க? கார்த்திக் சாராச்சே, அதான் தானா வந்து மாட்டுது. இல்ல கார்த்திக், கொன்னுடுவேனே, வாய மூடுறா. யாருடா? என்கிட்ட கேட்டா நீ கத்தி பேசுறல, அந்த பொண்ணுங்க என்னை நினைச்சு கிண்டல் பண்ணி சிரிக்குதுங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ற? என்ன ஷியாம், நீ இவங்களோட சேர்ந்துட்டியா? ஐயோ அர்ஜுன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கார்த்திக், இப்பயும் சேட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, போலாம். பாய், see you in the flight. பை பை. ஓகே பை பை. வாடா போலாம். என்னடா பார்த்துட்டே இருக்க? நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? வா போலாம். அப்புறம் கார்த்திக் கிளம்பிட்டீங்களா? சிக்கனாண்டா. கார்த்திக், என்னடா என்னையே பார்த்துட்டே இருக்க? உன்னை யாரோ கூப்பிடுறாங்க பாரு. ஆன்ட்டி, சாரிப்பா, ஒரு முக்கியமான ஃபோன் கால் ஆஃபீஸ்லேருந்து, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கிளம்பிட்டீங்களா? ஓகேப்பா, ஹாப்பி ஜேர்னி. பத்திரமா பார்த்துக்கோங்க. அங்கே போயிட்டீங்கன்னா எங்கள் அண்ணா வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. நோ ப்ராப்ளம், நான் கால் பண்ணி பேசிட்டேன், அவங்ககிட்டயும் சொல்லிட்டேன். ஓகேப்பா. ஓகே ஆன்ட்டி, நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி. பாய் ஆன்ட்டி. வாடா அண்ணா போலாம். இங்கே என்ன நடக்குது? யார் அந்த ஆன்ட்டி? கார்த்திக், இது யாரு? ஆன்ட்டி, இவன் எங்கள் அண்ணன், பேர் அர்ஜுன். ஓ அப்படியா? ஹாய் அர்ஜுன். ஹாய் 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 ஆன்ட்டி. ஹே ரெனி, பிளாக்காக இருந்தாலும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்காங்கல்ல. நேம் அர்ஜுனா. ஃபோன் நம்பர் கிடச்சா நல்லாயிருக்கும். என்னப்பா, இங்கே நடந்தது எதுவும் உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லலையா? ஒரு மாதிரி முடிச்சுட்டு நிற்கிறாப்ல. அது அது சாரிடா. அது இல்லைப்பா, என் பொண்ணுங்க 2 பேரும் லண்டன் தான் போகிறாங்க. அதான் தனியாக அனுப்பிவிட கஷ்டமாக இருக்கேன்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கார்த்திக் தான் வந்து, பரவாயில்ல ஆண்டி, நானும் லண்டன் தான் போகிறேன், என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அதனால தான்ப்பா, அங்கே போயிட்டா எங்கள் அண்ணா வந்து கூப்பிட்டுப்பாங்க. அதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. அது அது வந்து அண்ணா, அந்த பொண்ணுங்க 2 பேரையும் தனியாக அனுப்ப. ஏன்டா தேவல் அதில் எல்லாம் பார்க்குற? ஆரம்பிச்சிட்ட இப்பயும் உன் வேலைய? காலிலேருந்து படித்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இடியட். சரி விடுறா, 11 hours ட்ராவலிங்கில் பாவம் பிள்ளை தனியாக தானே போவான். ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமே. ஓ, இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா ஆமா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம சும்மா இருந்த கார்த்திக் கிட்ட அந்த பிள்ளைங்க உன்னை பார்க்குது வைக்குது நீ தான் சொல்லி கொடுத்தேன். டே ஷியாமு, ஏண்டா நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? என்ன பொய்யா சொல்றேன்? நீ தானே சொன்ன. ஐயோ, பார்க்குறானே, அடிச்சிருவானோ உன்னை. அப்புறம் வச்சுக்கிறேன். கார்த்திக், வா கிளம்பலாம்.
டேய் அந்த ஆன்ட்டி உன்ட்டு அவ்வளோ சொன்னாங்க, ஏதாவது சொல்லிட்டு வாடா, ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. ஓகே ஆன்ட்டி, அப்போ நாங்கள் கிளம்புறோம் ஆன்ட்டி. ஆன்ட்டி இவன் என்னோட தம்பி தான், ஆனால் எப்படி பார்த்த உடனே முன்ன பின்ன தெரியாதவங்க கூட. ஐயோ தம்பி, நான் அப்படி தான் யோசித்தேன். அப்புறம் தான் சொன்னாப்ல அகிலாவோட பையன் சொல்லிட்டு. எனக்கு உங்கள் மம்மியை நல்லாவே தெரியும்ப்பா. கார்த்திக், இன்னைக்கு உனக்கு நேரமே சரியில்லை போலடா. கார்த்திக், நீ பண்ற தப்பு இல்லாம அம்மா பேர்ல இது கூட யூஸ் பண்ற உன்ன. டேய் என்னடா, பாவம் தனியா அனுப்புறேன்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. சரி ஒரு ஆறுதலா இருக்கட்டுமேன்னு சொன்னேன். என் மேல உனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? என்னமோ பண்ணி தொலை, இப்பயே நான் டென்ஷன் ஏத்திட்டியா? சரி வா, நான் முன்னாடி கிளம்புறேன். ஓகே ஆன்ட்டி. அப்படியே ஆன்ட்டி, மம்மி உங்களுக்கு தெரியுமா? ஓகே ஆன்ட்டி, ஓகே ஆன்ட்டி. ஆமாப்பா, இவங்க 2 பேரும் என் பொண்ணுங்க தான். இங்கே லண்டனில் தான் ஸ்டடீஸில் இருக்காங்க. ஓ அப்படியா? ஹாய். ஹாய், ஐம் ரெனி. ஹாய், ஐம் அனு. நீங்கள் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கீங்க. கருப்பா கருப்பா கண்ண கட்டி மயக்கிட்ட கண்ணு மண்ணு ஒண்ணும் புரியல. அண்ணா, அர்ஜுன் அண்ணா. நான் தான். என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்ட? யாரா அந்த பொண்ணுங்க? டேய் நீங்க 2 பேரும் முதல்ல யாரா? இருங்கடா, இது எல்லாத்தையும் போய் பெரியமாட்ட சொல்லித்தரேன். ஏண்டா ஷாம்? ஸ்கூல் பிள்ளை மணி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு வாடா. அர்ஜுன். அண்ணா உங்களை அவங்க கூப்பிடுறாங்க. கார்த்திக், எப்படிதான்டா உனக்கும் உங்க அண்ணனுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது? எனக்கு இப்படி ஒன்றும் நடக்க மாட்டேங்குதேடா. அதான் எதுவாக இருந்தாலும் அவசரப்படக்கூடாதுன்றது. பாத்தியா, அவன் இதை நினைச்சே பார்க்கல, தானா வந்து விழுகுது. அப்பா, 1 மாசம் கூட இருந்ததை கத்துக்கலையேடா. அதான் நீ. சரி வாங்கடா போலாம். போற போக்க பார்த்தா நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவேன் போல. நீங்கள் லண்டன் வரலையா? இல்லைங்க, நான் வரல. டேய் அங்க யாரு? கயல்மானி இருக்கு. திரும்பிட்டானா? ஆமாண்டா, எப்படி? டேய் நீ எப்பவுமே இப்படிதானா இல்ல எப்பயாவது இப்படியாடா விக்கி? அர்ஜுன், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். போலாம்டா. என்ன கையல்னு சொன்னா? எனிவேஸ் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும் நம்ம. பாய் அண்ணு, ஃப்ளைட்ல மீட் பண்ணலாம். ஓகே. ஏங்க ரொம்ப நேரமா கையை அப்படியே வச்சுட்டே இருக்கீங்க, கை வலிக்க போகுது. சாரி. கார்த்திக், வந்துட்டேன்டா. ஓகே கார்த்திக், பாய்டா, டேக் கேர். பாய்டா அண்ணா. ஓகேடா, பாய்டா, டேக் கேர்டா. ஐ மிஸ் யூடா. மிஸ் யூ டூடா. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்டா. ஓகேடா. கார்த்திக், டேக் கேர், மிஸ் யூடா. ஓகே ஷியாம், மிஸ் யூ ஸோ மச்டா. அம்மா உடம்ப பார்த்துக்கோ. ஓகே, அப்பப்போ கால் பண்ணு, கால் பண்ணாமல் இருக்காதடா. ஓகே, டேக் கேர். அண்ணா, அப்பா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, ரவுடி பேபி, முக்கியமாக அம்மா எல்லாரையும் பார்த்துக்கோடா. ஷூர் ஷூர்ரா, நீ உன்னை பார்த்துக்கோடா. ஓகே, டெய்லி ஈவினிங்கும் மார்னிங்கும் கால் பண்ணுவேன், நீ கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஓகே, ஊர் சுற்றக்கூடாது, சரியா? ஓகே அண்ணா. Final call for boarding. Final call for boarding for the last remaining passengers. Last remaining passengers on Philippine Airlines flight PR209 bound for Melbourne. Please board the aircraft now through gate S2. This is your final call. All aboard, please. ஓகேடா, Bye, பாய்டா Karthik, bye. கார்த்திக். பாய் பாய், see you. மிஸ் யூடா கார்த்திக். போலாமாடா? போலாம் அர்ஜுன்.